ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவன் தாமே நம்ம நம்முடைய தேவசனையாக அடுத்து வந்து கர்த்தரை துதிக்க போட்டு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து நம்ம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்வில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்கள் தேவசனையாக தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவன் ஆராசைய கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து அடியானுக்கு இந்த பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் கர்த்தர் தந்துவிக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. நான் கூட கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை நமக்கு வழங்க பண்ணுகிறார். என்னென்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டத்திலே சில நேரங்களில் ஒரு தோல்வியை சந்திக்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அது தோல்வி அல்ல, அது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி நம்ம வேதாந்தத்திலே நாம் நிறைய தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த தோல்வி நேரங்களே நம்ம டிஃபால்டர்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். அதாவது ஃபெயிலியர்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். டிஃபால்டர்ஸ் சொல்லி எடுத்துக்கிறோம். அது டிஃபால்டர்ஸ்ன்னு சொன்னால் நம்முடைய ஃபெயில் டு கம்ப்ளீட் த பர்டிகுலர் டாஸ்க், அந்த வேலையை செய்து முடிக்க முடியாமல் ஒரு தோல்விக்குள்ளாக சில இடத்தை காணப்பட்டு மன வருத்தப்படுவதுன்னு பார்க்குறோம். ஆனால் இது குறித்து வேதாந்தம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லா தோல்விகளும் நாம் விடுவதற்கு அல்ல, எல்லா தோல்விகளும் நாம் விடுவதற்கு அல்ல. மற்றவங்களுக்கு எப்படியோ தேவ ஜனங்களுக்கு அது தோல்விகள் விடுவதற்கு அல்ல, அது தேவனுடைய சித்தத்தின் நேரம் திருப்புகிற ஒரு காரியமாகும். ஹalleluya. தேவனுடைய சோத்திரமாக ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸும் வருது. இவங்களை டிஃபால்டர்ஸ் சொல்கிறோம். இந்த டிஃபால்டர்ஸாகவே கிறிஸ்துவ ஜனங்கள் இருந்து வருவது இல்லை. தப்பு செய்தவர்களாகவும் தோல்வியுற்றவர்களாகவும் எப்போதும் கிறிஸ்துவ ஜனங்கள் இருந்ததில்லை. அப்படி இருக்கவும் தேவன் விரும்பவும் இல்லை. சில நாளில் தோல்வி வரலாம் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். சில நாள் போராட்டத்தில் பலவீனம் ஆகலாம் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஆனாலும் அது ஒன்று மேற்கொள்ளாதுங்கிறது இயேசு சொல்கிறார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த காரியத்தை நாம் இன்னும் வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், வேதாந்தத்திலிருந்து எல்லா சொல்யூஷன் வெளிப்படுகிறது. ஒரு சக்சஸ் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னா அவன் வேதாந்தத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும், வேதாந்தத்தை படிக்க வேண்டும். எந்த மனுஷனும் தேர்வு ஆகத்தக்கதாய் வேதாந்த எழுத்துக்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஒரு மனுஷன் தோல்வியிலிருந்து வெற்றி நிலைக்கு மாற வேண்டும் சொன்னால் வேதாந்தத்திலே என்ன இருக்கு, என்ன சொல்கிறது என்று வாசிப்பது நலமான ஒரு காரியமாகும். இது பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தோல்விகளே வாழ்க்கையை மாறாது, தோல்வியினாலே வாழ்க்கையும் இருக்காது. ஆனால் அப்போ தோல்வியோட வாழ்க்கை எப்போ மாறும் என்கிறதுதான் வேதாந்தத்தோட ஒரு பதிலாகும். ஆமென். ஹalleluya. இதை நம் நாட்களிலே நாம் தியானித்து இன்னும் ஆவிக்குரிய பலப்படுவதாக பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33 வாசிக்கலாம். கடைசி வசனம், அதாவது யோவான் 16 கடைசி வசனம் 33வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு பூமியிலே ஜீவித்த நாட்களிலே தம் பீஷரோடு பிரிந்து போகிற நேரம் வரும்போது ஒரு ஜெபம் பண்ணி அவனை திடப்படுத்தி பின்பு தன்னை இந்த உலகத்துக்காக ஒப்பு கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் சீடர்களை திடப்படுத்தி கொண்டுதான் ஜெபம் பண்ணினார். எப்படி திடப்படுத்தினா அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். அது இந்த வசனம் வாசிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவரவன் தன் அது இந்த வசனம் வாசிங்க. இயேசுவுக்கு பிரயோஜனமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவரவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இப்படி ஒரு காலம் உண்டு. விட்டுவிடுற காலம் இருக்கலாம், ஒரு தனியே பிரிந்து இருக்கிற காலம் இருக்கலாம், ஒரு ஃபெயிலியர் இருக்கலாம், ஒரு தோல்வியோட இருக்கலாம். சில நேரங்கள் அந்த காரியத்தை முடிக்க முடியாத ஒரு டிஃபால்டர் கூட இருக்கலாம். அது இப்பொழுது வந்திருக்கிறது. நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக, நான் விருந்து போறதுனாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக இதை நான் முன்னமே சொன்னேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே நம்ம பார்க்கணும், அதாவது ஒரு காரியம் நடைபெறதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், உடனே என்ன செய்வோம், ஒரு காரியம் வர முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டா உடனே என்ன செய்வோம், அலர்ட் ஆயிடும். இப்படி ஆகும் சொல்லிட்டு
இங்கே இயேசு கிறிஸ்து இப்படி நீங்கள் சிதறந்து போகிற ஒரு காரியம் இருக்குது, என்னை தனித்து விடுற ஒரு காரியம் இருக்குது, முழுமையாக என்னுடைய செயல்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஆனாலும் பயப்படாதீங்க, ஒரு சமாதானம் அப்படி சொல்கிறேன், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த சீடரை அலர்ட் பண்ணுறார். இப்போ ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை மழையில் போகிற என்ன சொல்லுவோம், ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கோ, ஒரு கொடையை எடுத்துக்கோ, பையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, நனையாமல் பார்த்துக்கோ, ரொம்ப மழை பெஞ்சுன்னா ஓரமாக ஒதுங்கிக்கோ, கையில் ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சுக்கோ, ஆட்டோவில் அவசியப்பட்டால் ஆட்டோவில் வா, எவ்வளோ ப்ரிகாஷன் சொல்கிறோம். அப்போ இந்த சீடர்கள் உலகத்தில் எவ்வளோ ப்ரிகாஷன் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், திடன் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சில நேரங்களில் இந்த உபத்திரங்களை உங்களை டிஃபால்டர்ஸாக கொண்டு போய் விடும். சில நேரங்களில் உபத்திரங்களை உங்களை ஒரு ஃபெயிலியர் ரேட்டை காமிக்கும். ஆனாலும் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், திடன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார். 31 வாசிக்கிறோம், 33 இப்படி வாசிக்கிறோம். 31 பாருங்க, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த உலகத்தை ஜெயித்தேங்கிற வார்த்தை ஏன் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா சாத்தானை வென்றவர் அவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்க, ஒரு டாப்பர் ரேங்க் ஸ்கூலில் எடுத்துட்டாங்கன்னா, ஒரு காலேஜில் ஒரு டாப்பர் ரேங்க் எடுத்துட்டாங்கன்னா, அல்லது வேலையில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சினா அவருக்கு போய் என்ன செய்வாங்க, ஒரு பேட்டி காட்டணும். என்ன ஒரு பேட்டி காட்டணும், எப்படி நீங்கள் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, டியூஷன் வச்சிங்களா, இல்லை உங்கள் ஃபேக்கல்ட்டி அப்படியா, உங்கள் ஸ்டாஃப்ஸ் அப்படியா, உங்கள் ஸ்கூல் அப்படியா, இல்லை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா, இப்போலாம் காலையில் படிப்பாக ஆரம்பிப்பீங்க, எதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பெரிய மகான் மாதிரி அமைச்சிருது ஒரு பேட்டி எடுக்கிற இருக்கும். இவரும் என்னென்னமோ கதை விடுவாங்க, நான் வெளியே படித்தவங்க, அதை படித்தவங்க, எல்லா கற்றுற அனுபவத்தில் வந்து தான் படித்தவங்க, தாய் தந்தைக்கு நன்றிம்பாங்க, ஆசிரியர்களுக்கு நன்றிம்பாங்க, பின்னாடி ஆசிரியர்கள் திட்டுவாங்க, ஆனால் ஆசிரியருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலிருந்து கற்றுற அனுபவம் தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனாலும் பாருங்க, இங்கே அப்படி இல்லை. இங்கே உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெயித்தவராக இருக்கிறார். அப்போ நார்மலாகவே ஒரு ஜெயித்தாட்டவே நம்ம அவருக்கு ஏதாவது டிப்ஸு கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்போ இங்கே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவங்கள்லாம், இந்த போராட்டங்கள்லாம் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய எல்லா வல்ல போராட்டத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக இருக்கிறார். அவர் நமக்கு என்ன சொல்றார், எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி ஒவ்வொருத்தர் மேற்கொள்ள வேண்டும், எப்படி விழுந்தால் எந்திக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு அருமையான டிப்ஸ் நான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அவர் ஜெயித்தது எப்படி ஜெயித்தாருங்க, சும்மா ஜெயிக்கலங்க. யாராவது போய் மேடை இருந்து உங்களுக்கு நான் அவார்ட் பட்டம் கொடுக்குறேன், நீங்கள் வின்னர் அப்படின்னு சொல்லி பரிசனம் கொடுக்கல. அவர் சோதிக்கப்பட்டு போராடி ஜெயித்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், நம்ம இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 4:15-16 பாருங்க. அவர் போராடி தான் அந்த காரியத்தை ஜெயித்தார். போராடி தான் அந்த காரியத்தை வெற்றி பெற்றார். சோதிக்கப்பட்டு டெஸ்டட் பீஸ் அவர் சோதிக்கப்பட்டு ஜெயம் கொண்டவராக காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அப்படியாப்பட்டவற்றிலிருந்து தான் இந்த உபத்திரவங்கள் இருந்து, இந்த டிஃபால்டர்ஸ் இருந்து, இந்த ஃபெயிலியர் ரேட்டர்ஸ் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளணும்னு இந்த உலகம் கேட்க வேண்டும். ஒரு அறவரை நீங்களாம் எப்படியா சமாளிச்சிங்க, நீங்களாம் எப்படியா கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு அறவரை போய் கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? டாப்பர் ஜெயித்து போய் கேட்கணும். எப்படி ஜெயித்திருக்கணும்? அவங்க ஹானரபிள் ஜெயித்தவராக இருக்கக்கூடாது. எப்படி ஜெயித்திருக்கணும்? பாடுபட்டவர்களாக இருக்கணும், சோதிக்கப்பட்டவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு போய் செய்யலாம் கேட்கணும். இந்த பேருக்கு நம்ம அவ்வளோ ஹானரபிளாக வர வச்சு அவர் தலைவர் வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி போத்துக்கிட்டு இப்போ உங்கள் அனுபவத்தை சொல்லுவீங்க, அது வேஸ்ட்டு. பாடுபட்டிருக்கணும், சோதிக்கப்பட்டிருக்கணும், அதில் வின் பண்ணியிருக்கணும், அந்த ஆட்களை கேட்கணும். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 4:15-16. நம்மள பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. பயப்படாதீங்க. இந்த சோதனை, இந்த போராட்ட உபத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து தான். பின்புதான் உனக்கு வந்திருக்குது. நம்மை போல எல்லா விதத்திலும் டெஸ்டட், நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டது, நம்மை போல எல்லா விதத்திலையும் அவர் என்ன செஞ்சார்? பாடுபட்டார். வாசிக்கலாம். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து
நம்மளை வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? எல்லா காரியங்களையும் சோதிக்கப்பட்டு ஜெயித்தவராக இருக்கிறார், பாவம் இல்லாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் எப்படியா ஜெயிச்சீங்க? என்ன பாடுபடுத்துறாங்க இந்த பைபிள், என்ன பார்த்து சேட்டை பண்ணுறாங்க, எப்படியா இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சு ஜெயிச்சிங்க? எப்படி நீங்கள் இவங்களுக்கெல்லாம் இவங்க மத்தியிலிருந்து நீங்கள் உயர்ந்தவர் காணப்பட்டீங்க? அப்படி இயேசு கிறிஸ்துவ கேட்கணும். அவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? வார்த்தைகள் கொடுக்குறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். பக்தன் அருமையாக அப்படி சொல்கிறார். தாவீது அருமையாக சொல்கிறார். அவரோட அறிவை பாருங்க. ஆண்டவரே, யாரையும் வல்லமையா நிரப்ப முடியும், எவரையும் நீங்க பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் மாற முடியும். ஹல்லேலூயா. கீழே விழுந்தான் சரி, மேலே நின்னா சரி, அவனை பலப்படுத்த ஒன்று சாமியார் எடுத்து வாசிங்க. அதாவது அவன் கீழே விழுந்தான் சரி, நேரம் நின்னா சரி, கோணனா இருந்தாலும் சரி, எவரையும் பயன்படுத்தும், எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும், எவரையும் வல்லமையா இறங்க செய்யும். உங்களால் முடியும் ஆண்டவரே என்கிற பக்தர் அருமையாக இருந்து அவர் ஜெபம் பண்ணதை பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. அவர் என்ன தெரிந்து பாருங்க, ஜெயித்தவர் கூட இருக்கிறபடியாய் யாரை மேன்மைப்படுத்தலாம், ஜெயித்தவர் கூட இருக்கிறபடியாய் யாரை வல்லமையாக நிரப்ப முடியும், ஜெயித்தவர் கூட இருக்கிறபடியாய் யாரை பலப்படுத்த முடியும். ஆமென். அவருடைய பலவீனங்களை அவரை பலப்படுத்த முடியும். நம்முடைய பலவீனங்களை பிரதிபலிக்க கூடாது. அதாவது சரி, நம்ம கூட இல்லாத படிக்க அவங்க என்ன செய்தார்கள்? எல்லாம் சோதிக்கப்பட்டு நம்மை போல எல்லாரையும் சோதிக்கப்பட்டவராய் ஜெயித்தவராய் இயேசு காணப்பட்டார். வாசிகளை எடுத்து இந்த வாசிங்க. 1 சாமுவேல் சொல்லுங்க. எவரையும் சரி தெரிஞ்ச வசனம் தான். சரிங்களா? 7 ஒரு 4 இருக்கா? ஆ 1 நாளாகும் 29 அதிகாரம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உங்களுடைய கருத்து சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். அவன் டிஃபால்டர்ஸ் இருந்தானே, விழுந்து கிடந்தானே, அவன் ஓட முடியாமல் இருந்தானே, டிசேபிள் இருந்தானே, எவனையும் என்ன செய்ய முடியும்? மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த முடியும். கர்த்தராகிய இயேசு முடியும். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இந்த உலகத்தை வென்றவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானோட எல்லா போராட்டத்தையும் வென்றவர். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறீங்க, நீங்க திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். எவரை வேணாலும் மேன்மைப்படுத்த முடியும், எவரை வேணாலும் பலப்படுத்த முடியும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில சில ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை கேட்க வேண்டும், அவர் அணுக வேண்டும். இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஃபெயிலியர்ஸ் எதுக்காக வந்தது என்கிறதை கேட்க வேண்டும். கர்த்தர் அந்த காரியத்திற்கு என்ன செய்வாங்கள மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், அந்த இடத்தை எழுந்துக்க செய்வார். பிலிப்பியர்களை வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிறோம். அதாவது இந்த விஷயத்தை கொண்டு இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டா மறுபடக்கூடாது. அதுதான் இயேசு திடர்மங்க ஏன் இயேசு சொன்னார்? திடர்மங்க ஏன் இயேசு சொன்னார்? நீங்க இந்த போராட்டத்துக்கு உபத்திரத்தை கண்டு ஃபெயிலியர் கண்டு டிஃபால்ட் கண்டு என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் போயிடக்கூடாது. மறுபடினா அவன் ஜெயிச்சிருவான். அது டிப்ஸ், அவர் இயேசு சொல்ற டிப்ஸ், ஜெயித்தவர்களுடைய டிப்ஸ். மறந்துடாதீங்க, எந்த உபத்திரத்துக்கு மறந்துடாதீங்க, எந்த போராட்டத்துக்கு ஃபெயிலியர்ஸை மறந்துடாதீங்க, தோல்விகள் மறந்துடாதீங்க, வேலை கிடைக்கல மறந்துடாதீங்க, காத்திருக்கணுமா மறந்துடாதீங்க. ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களை ஏற்ற வேளையில அவங்க என்ன செய்வார்? எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் அவருக்கு
அவருடைய கரம், வலது கரம் பலத்தோடு இருக்கிறது. ஹalleluya. வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தில் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி நான் அதை சாட்சியை காதல விடும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாற்ற நடந்தது. அவங்க சொல்லி நீங்க மறலாதீங்கன்னு சொல்லி நீ சுவிசேஷன் பாத்திரனா இருப்பீங்க. இயேசுவோட சீடராக இருப்பீங்கன்னா இயேசுவோட அதாவது அவர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது? 8th உங்களுக்கு எல்லாம் பேசுவோம். இன்னுமா வேலை கிடைக்கல, நீங்க அப்படியே நல்லா படிச்சீங்க, நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ் தானே, இன்னுமா உங்களுக்கு இந்த வேலையில முன்னேற்ற, நீ நல்ல கம்பெனி தானே, என்ன சேலரி கூட்டுறீங்க, நீ எல்லாம் படிச்சிருக்கீங்களே, எல்லாம் ஏற்றுவாங்க. அதனால நம்ம விசுவாசத்தை அப்படின்னு சொல்லுவோம். வரலக்கூடாது அப்படியே அப்படி சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் தோல்வி நமக்கு எப்படி தோணும், உணர்ச்சி கொண்டாங்கன்னா பிறர் சொல்லி தான் நமக்கு தெரியுங்க. பிறர் யாராவது சொல்லுவாங்க, அசிங்கமாக சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் தான் புரியும், ஆஹா நம்ம தோந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்படி விசுவாச பிள்ளைகள் பயப்படக்கூடாது, மறலக்கூடாது. அவங்க சொல்லி எது பேச சொல்லி நீங்கள் மறலவில்லை என்று நான் கேள்விப்படத்தக்கதாக நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமா இருக்கீங்க சொல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்கிறாங்க. வாசிக்கலாம். டிப்ஸ் பாருங்க. நீங்க ஒரு மறலாது இருந்தீங்க அப்படின்னா கெட்டு போறதுங்க யாரு? அவங்க. நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கெட்டு போறது நீங்களா. பயப்படக்கூடாது. ஓத்தனம் கொடுத்து, ஃபெயிலியர்ஸ் கொடுத்து, தோல்வியில கொடுத்து, டிஃபால்டர்ஸ் ஆகிடணும் பயப்படவே கூடாது. அவங்க சொல்லுவாங்க, இவருக்கு பாவம் செஞ்சனால அப்படி ஆகிப்போச்சு, இவருக்கு பாவம் செஞ்சனால இந்த ஆராதனை தடையாகிப்போச்சு, இவருக்கு பாவம் செஞ்சனால எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, பாத்திரமா இருங்க. ஹalleluya. மறக்காதீங்க. நீங்க மறலாது இருந்தீனால் அவங்க என்ன செய்வாங்க? கெட்டு போய்ட. வாசிக்கலாம். அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும். ஆமென். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கும். நீங்க மறலாம இருந்தீனா அந்த விஷயத்துல இருந்து, அந்த டிஃபால்டர்ஸ் காரியத்துல இருந்து, அந்த ஃபெயிலியர்ஸ் தோல்வியிலிருந்து நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஜெயித்தவர் இயேசுனாலே மற்றவங்களுக்கு என்னவா தோணாது? கெட்டு போற ஒரு ஐட்டமா மாறிடுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் சோதனை கண்டு, போராட்டத்தை கண்டு, உபத்திரத்தை கண்டு, ஃபெயிலியர்ஸ் கண்டு, தோல்வி கண்டு தயவு செய்து மறலாதீங்க. கர்த்தரும் ஜெயித்தவரும் கூட இருக்கிறார், அவர்கள் ரட்சிப்பார். அதே சமயம் எய்த்தவங்க சொல்லி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெயிச்சது ஆகிவிடும். நீ மறலாமல் இருந்தீங்கன்னா அவங்க கெட்டு போனதாக ஆகிடும். அதுக்கு பாத்திரமா நம்ம நடந்து கொள்வோம். தொடர்ந்து அதை வாசிங்க. அவர்கள் கெட்டு போவதற்கும், நீங்கள் மறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும், நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கும் சாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயல். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதெல்லாம் முன்னுரைக்கான வசனங்கள். இது என்ன தெரியும்? சில உபத்திரங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நான் போராட்டங்கள் வருவது உபத்திரம் குறித்து சொல்லலை. நான் சொன்னது நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெளிவாக அண்டர் நினைக்கிங்க. உபத்திரவங்களிலே, போராட்டங்களில் தோல்விகள் வரலாம், டிஃபால்டர்ஸாக நீங்கள் மாறலாம், வரலாம், அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம். அவர்களுக்கு தான் செய்யும். உபத்திரங்கள், போராட்டங்கள், காரியங்கள் வேற. அது மூலமாக வர ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? நெகட்டிவாக இருக்கலாம், ஒரு டிஃபால்ட்டிங் ஒரு காரியமாக இருக்கலாம், இன்கம்ப்ளீட் ஒர்க்காக இருக்கலாம், அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். அவர்களுக்கு ஏசு வேதாந்த என்ன எழுதியிருக்காருன்னா, நான் உலகத்தை ஜெயிச்சேன், நீங்க என்ன விசுவாசிக்கீங்க, திடப்படுங்க என்று சொல்லி கத்த சொல்லுங்க. ஏன்னா எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் அவருடைய வழக்கம் ரெடியா இருக்கிறது. இதை கண்டு நீங்க மறலக்கூடாது. மறலினா அவன் ஜெயித்து விடுவான், மறலாமல் தான் அவன் கெட்டு விடுவான், நீங்க ரசிக்கப்படுங்க. இது சாட்சியா இருக்கிறது. இது தேவனுடைய செயல். ஆமென். ஹalleluya. இதுதான் முன்னுரை நாம் கற்றுவிட்ட காரியம். அதுல என்ன தெரியுது? எந்த தோல்வியும் கண்டன செய்யக்கூடாது, மறந்துக்கூடாது. நம்ம எதுக்குமே நமக்கு தோந்தாலே மறந்ததில்லை, மார்க் குறைய போனாலும் மறந்ததில்லை. உணர்ச்சி வரணும், ஆனால் செய்யக்கூடாது. அதிலே இருக்கக்கூடாது, மறுபடியே கிடக்கக்கூடாது. ஜேசு இருக்கிறார். அடுத்த பட்சம் என்ன செய்வார்? வெற்றியை கட்டளையிடுவான்னு சொல்லி படியே செய்யணும். போயிட்டு கர்த்தருடைய சோத்திரம் உண்டாக. இங்கே வேதாந்தத்தை வாசிக்கிறோம். அதாவது எப்படின்னா ஒரு 3 டிஃபால்டர்ஸை நம்ம பார்க்குறோம். 3 தோல்வி உற்றவர்கள், இல்லை 3 அன்சக்சஸ்ஃபுல் உள்ளவர்கள். அதாவது டிஃபால்டர்ஸ் யாரும் சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்னா
அதாவது அவங்க டாஸ்கை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது நாட் ஃபுல்ஃபில்லிங் தேர் டியூட்டி, நாட் ஃபுல்ஃபில்லிங் தேர் டாஸ்க். இவங்க தான் டிஃபால்டர்ஸ். அவங்களால செய்ய முடியாது. நாங்கள் அந்த வார்த்தையை நம்ம கடன் பற்றுறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அதாவது அப்படிதான் 12 டியூ இடத்துல 9 தான் கேட்டிருக்கோம், 3 கேட்டலன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறனால டிஃபால்டர்ஸ்னு சொல்கிறோம். டிஃபால்டர்ஸ் கடன் டெபிட்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா காரியங்களுக்கும் உண்டு. ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, அது செய்ய முடியும்னா அது பேர் தான் டிஃபால்ட்ஸ் தான், அது ஃபெயிலியர் தான், ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் தான். இவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார், திடங்கொள்ளும்படியாக என்ன சொல்கிறார், ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்ற வேதாந்தத்திலிருந்து ஆவியான நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விதமாக நம்ம பார்ப்போம். 3 டிஃபால்ட்டஸ் நம்ம பார்க்குறோம். முதல்ல வாசிக்கலாம், மீகா 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு, என் விரல் இப்படி இருக்கு, நான் டிஃபால்ட் ஆயிட்டேன், நான் அன்சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன் அப்படின்னு சத்துரு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நானே தேவனை காத்திருப்பேன், அவரை சத்தத்தை கேட்பார் கேட்பார் கேட்பார். ஹalleluya. இது ஒரு பலவீனம் தாங்க. பாவம் செஞ்சு இருள் இருக்கிறார், எல்லாரும் அவர் கைப்பற்றி சிரிக்கிறாங்க, சில காரியங்கள் வேற மாதிரி நடக்கிறது. உடனே அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, என் சத்துருவே என் நிலைமைக்கு தெரிஞ்சத சந்தோஷப்படாது. வாசிக்கிறான், நான் விழுந்தால் எந்திரிப்பேன். ஆமென், ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விழுந்தாலும் எந்திரிப்பார்கள். ஆமென், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்கள் விழுந்தாலும் எந்திரிப்பார்கள். எதிரிகள் சந்தோஷப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவங்களை தேவன் மரணாமல் பாதுகாத்துக் கொள்வார், மரணாமல் பாதுகாத்து ரட்சிக்கப்பட முடியாது செய்வார், எதிரிகளுக்கு கெட்டு போக முடியாது செய்வார். தேவன் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். சத்துருவே என்னை கண்டு நகைக்காதே, சிரிக்காதே, சந்தோஷப்படாதே. நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன், அவன் கூப்பிடும் சத்தத்தை கேட்பார். ஆமென், ஹalleluya. வாசிக்கலாம், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹalleluya. பாவம் இங்கே எதனால டிஃபால்ட் ஆச்சுன்னா, பாவத்தினால இருளுக்குள்ள இருக்கிறார். எதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான். இவர் என்ன சொல்றார், இந்த நேரத்தில் நான் கூப்பிட்டாலும் கூட ஆண்டவர் சத்தத்தை கேட்பார். நான் இப்ப விழுந்தாலும் இருள் விழுந்தா நினைச்சேன், நானே எந்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம், நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன், அவர் எனக்காய் வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவர் கோபத்தை சுமப்பேன். நான் இமைப்பொழுது கோபப்பட்டார் மனுஷன், அவர் என்ன இமைப்பொழுது அவர் என்னை சேர்த்துக் கொண்டார். ஒரு சில நடிகள் கோபப்பட்டிருப்பார், உடனே சேர்த்துக் கொள்வார் என்று ஏசியால போட்டு வசனம் பிராரமாய் அவர் கோபம் அங்கே தனியும். வாசிக்கலாம், அவரின் வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஆமென், ஹalleluya. அதை 13 வாசிக்கும் போது நம்ம அதில் மறுபடியும் கட்டப்படும் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 13. பன்னெண்டு வாசிங்களா? 12 வாசிங்க. ஒரு சமுத்திரமும் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். வாசிங்க. ஆனாலும் எது வாசிக்கிறேன்னு தெரியல. நீங்களா 10, 11 வாசிங்களா? மதில்களை இடிப்பிக்கும் நாள் 13 தானே அது? அதுவும் வாசிக்க சொன்னேன். 13 வாசிங்க. வாசிங்க. மதில்களை இடிப்பிக்கும் நாள் வருகிறது. ஒரு மதில்களை எழுப்பிக்கும் நாள் வருது. ஆமென், ஹalleluya. பிரமாணம் எங்கேயும் சென்று அடையும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. விழுந்தவன் எழுந்திருப்பான், பாவத்தினால இருள விழுந்தவன் எந்திரிப்பான். ஏன்னா அங்கே நீதி சூரியனாய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை தருவார். ஆமென், ஹalleluya. இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற காரியம்னா, இருட்டில் விழுந்து கிடக்கிறவனை பார்க்கிறோம். விழுந்து கிடக்கிறவன் எப்பவுமே விழுந்து கிடக்க மாட்டான். அதை நீங்க யோசிக்கணும். தேவஜனங்களுக்கு வேதாந்தத்துக்கு ஆலோசனைனா, ஒருவேளை அவர்கள் பாவத்தில் இருளை காணப்பட்டால் அவன் விழுந்தே கிடக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் கொடுக்க யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
சீக்கிரமா வெளிச்சத்துக்கு வந்துடுவான். அவன் மதியம் செய்யப்படும், கட்டப்படும். அவனுமா பிரமாணம் எங்கேயும் செல்லும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம எப்படி இங்கே வாசிக்கிறோம், 2 Corinthians 4:6 வாசிக்கலாம். 2 Corinthians 4:6. இன்னொரு சங்கீதம் 119, 105 எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 119, 105 எடுத்துக்கோங்க. 2 Corinthians 4:6 வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஒரு பொழுதுல சவுலாகவோ அவருடைய பிரமாணத்துக்குள்ள இருள கடந்தார் சவுலுங்கிற பவுல். ஆனாலும் கர்த்தர் அவருடைய நீதி சூரியனாகிய இயேசு அவர்கள் உதித்தார், வெளிச்சப்பட்டார். இப்ப இருதயங்களால் என்ன செய்ய போக பிரகாசம் வந்தார். இருளிலிருந்து வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக்கின தேவன் இயேசு மறுமையான ஒளி எங்கள் இதயத்திலே வீசும்படியா செய்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒளி கொடுக்க முடியாது இருக்கிறார், நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியாது இருக்கிறார். நீங்க பாவத்தில் இருள இருக்கலாம், விழுந்து கிடக்கலாம். இருள்னாலே அங்கே என்ன உண்டுங்க? வீழ்ச்சி தான். பாவத்தினால இருள், அங்கே என்ன உண்டாகும்? வீழ்ச்சி. அவன் படுத்தான் கிடப்பான், அவனை எரிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. யாராவது சாப்பா கொடுத்தா சாப்பிடுவான். ஏன்னா இருட்டில் எங்கே போகணும்னு தெரியாது, ஒரு அடி முன்னாடி வைக்க முடியாது, அவன் விழுந்தா கிடக்க வேண்டும். ஆனாலும் நீதி சூரியன் இயேசு அங்கே உதிப்பார், அங்கே வெளிச்சத்துக்கு அவனை கொண்டு வருவார். லூக்கால பார்க்குறோம், வாசிக்க வேணா பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் வேணா, இருளுக்கு ஜனங்கள் மரண பயத்திலிருந்து விடுவிக்க முடியாத அருணோதயம் ஒன்று சந்தித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருணோதயம், வெளிச்சத்துக்குரிய அந்த அருணோதயம் பயத்தில் உள்ள ஜனங்களை விடுவிக்க முடியாத இருள் ஜனங்கள், அப்படியே இருள் உட்கார்ந்துருக்க ஜனங்கள் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா இருளை என்ன செய்ய முடியாது? நடமாட முடியாது. ஒரு அடி எடுத்து இருளை உட்கார்ந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தரக்கத்தக்கதாய் என்ன மேலிருந்து ஒரு அருணோதயம் சந்தித்திருக்கிறது என்கிற காரியத்தை லூக்கால பார்க்கிறோம். கடைசியில் இருக்கும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இருள், அதாவது கிறிஸ்துவ விசுவாசிய ஜனங்கள் ஒருவேளை பாவத்து நிமித்தம் இருள காணப்பட்டால், பாவத்து நிமித்தம் இருளை உட்கார்ந்து காணப்பட்டால், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது காணப்பட்டால் பயப்பட வேண்டாம். இப்போது கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அங்கே இயேசு வெளிச்சமா இருப்பார். அவர் விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென். அவன் மதில்கள் கட்டப்படும். அவனமா பிரமாணங்கள் எங்கும் உலகத்திலே சொல்லும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு டிஃபால்ட்டர் நம்ம பார்க்கிறோம். பாவம் செஞ்சு இருளே வீழ்ந்து கிடக்கிற ஒரு டிஃபால்ட்டர் பார்க்கிறோம். இவனுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது? இயேசு மூலமாக வருது. திறன் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே உமக்கு காத்திருப்பேன், என் விண்ணப்ப சத்தத்தை கேட்பீராக. ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுக்கு வெளிச்சம் அவங்க உதிக்கும். அவருக்கு ஒரு வசனம் கொடுப்பார். வசனம் வந்தாலும் என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்து. சங்கீதம் 119, 105 வாசிக்கலாம். நான் நடக்க முடியாமல் உழுந்து கிடக்கிறேன், என்னுடைய பாவத்தினால உழுந்து கிடக்கிறேன், உட்கார்ந்து கிடக்கிறேன், ஒரு அடி கூட வெளியே வைக்க முடியல அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனம் நம்ம வரும். அந்த வசனம் வந்தால் என்ன செய்வாங்க? ஏற்கனவே பாருங்க, ஆதியா 3 மறக்கவே முடியாது. அந்த இருளோட வார்த்தையை சொன்னார், என்ன உண்டாயிட்டு? வெளிச்சு விட்டாயிட்டு. இப்போ இவன் உட்கார்ந்துருக்க இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை வந்து என்ன இடத்துல? வெளிச்சு விட்டார். வாசியம் உங்களுக்கு எந்திரிச்சு நடக்கும்படியாக என் கால்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குது, என் பாதைக்கு என்னது? வெளிச்சம் உண்டாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வந்து நான் வெளிச்சம் உண்டாயிடும். கர்த்தர் வார்த்தை எங்க இருந்தா இருளாக போய்விடும். கர்த்தர் வார்த்தை எங்க வந்துச்சு அப்படின்னா வெளிச்சம் உண்டாகும். அவன் பாதை அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க பாதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க வெளிச்சத்துக்கு வரணும். உங்க பாதை உங்களுக்கு என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா நீ தேவவசனத்தை பிடிக்கணும். தேவவசனம் வந்தாதான் உங்க பாதைக்கு வெளிச்சமா மாறும். உங்க பாதை என்னன்னு உங்க அப்பதான் தெரியும். யார் சொல்லு கேட்டு உங்க பாதையில வெளிச்சம் வராது. யார் சொல்லு கேட்டு உங்களுக்கு பாதை துறக்காது. தேவ வசனம் வந்தாதான் நீங்க இருள் இருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்துல பாதை கண்ணுக்கு தெரியும். அது மறுபடியும் அந்த வார்த்தையான தீபம் போல வழிநடத்தி லைட் சோர்ஸ் மாதிரி தீவட்டி கொடுத்து கொண்டு என்ன செய்யலாம்? நீங்க ஒரு காரியத்தை கலந்து போகலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்கு, பாவத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு, எந்திரிச்சு நடக்க முடியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, இருள் சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, தேவன்
இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் காணப்படுவார். அவன் அந்த பாதையில இனிமேல் எழுந்து நடப்பான். அவன் விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென், ஹalleluya. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவ ஜனங்களுக்கு உண்டாகிற ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆகையினாலே எந்த இருளுன்னா சரி, கிறிஸ்துவை ஏற்றோடு பின்னும் சில பாவங்கள் இருக்கிறீங்க, எந்திக்க முடியாமல் இருக்கிறீங்க, அந்த பாவத்தை விழுந்து கிடக்கிறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். இப்போ தேவனுக்கு விண்ணப்பத்தோடு காத்துறீங்க. அவர் உங்களுக்கு அருள் செய்வார். மருளாதீங்க. பாவத்தை விழுந்தவன் எந்திரிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஆலயத்தின் மூலமாக. அதனால் அவர் எந்திக்க முடியும் அப்படின்னா இயேசு சொல்ல ஒரு ஒளியை பாருங்க. அந்த ஒரு பாதம் கண்ணு தெரியும், எந்திரிச்சு நடக்கலாம். ஹalleluya. அவர் வெளிச்சம் இல்லாமல் உங்கள் பாதை உங்களுக்கு தெரியாது. இயேசு வெளிச்சம் இல்லாமல் உங்கள் பாதை தெரியாது. இயேசு வசனம் இல்லாமல் உங்களுக்கு பாதை தெரியாது. இருளுடைய உட்கார்ந்துட்டு தான் இருக்கும். அப்படி சில பேர் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இயேசு வெளிச்சத்தை அழைச்சி கொள்வாங்க. அவர் வெளிச்சம் அவர் மேல் படப்படி செய்யுங்க. அந்த பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியும். அவர் எழுந்து பிரகாசிப்பார்கள். ஆமென், ஹalleluya. எழுந்து நடப்பார்கள். ஹalleluya. ஆகையினாலே பாவத்துக்குள்ள இருக்கிறவன் இருளில் உட்கார்ந்துருந்தானா அவன் எந்திரிக்க முடியும். இயேசுனாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே. ஆமென், ஹalleluya. தேவனுடைய ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் டிஃபால்ட்டர்ஸை பார்க்குறோம். இது விழுந்து கிடக்கிறவனை பார்க்குறோம். ரெண்டாவது காரியம், நிற்கும்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு விழுந்து கிடந்தா எதிர்த்து வந்துட்டான், எதிர்த்து பாருங்கன்னா நிற்கும் போது அவன் விழுவான விட மாட்டான். அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, நிற்கிறவன் தான் நிற்கிறன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். 1:10 வாசிக்கும் போது நிற்கிறவன் சொல்லாதே, விழுந்தானா அசதியா சிக்கிமா என்று சொல்லி பாருங்க. வாசிக்கலாம் 1 தன்னை நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறான். தேவபசம் சோத்திரம் இல்லாத இப்போ பாருங்க, இப்போ படுத்திருந்தவன் உட்கார்ந்துருந்தவன் இப்போ எழுதிட்டான். இயேசு வசனமா முதல் டிஃபால்ட்ல எழுதி வந்துட்டான். இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டான். நிற்க ஆரம்பிச்சா அவனுக்கு ஓட்டுறது இருக்கு, நிற்க ஆரம்பிச்சா அவனுக்கு தோல் இருக்கு. அவன் மறுபடியும் கீழே விடாமடிச்சு நம்ம பார்த்துக்கொள்ளும். விசுவாசத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இங்கே இன்னொரு டிஃபால்ட் பார்க்குறோம். எப்படின்னா நிற்கும் போது விழுந்துருவான். இருள் இருக்கும்போது உட்கார்ந்து கிடப்பான், எந்திக்க முடியாது. கர்த்தர் வசனம் வரும்போது அவன் பாதையை பார்த்து வெளியே வந்துடுவான். நிற்கிறான், எந்திரிச்சு நின்றுறான். நிற்கிறவன் விழுந்துருவான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 24:14 வாசிக்கலாம். நீதிமொழி 24:14. நீதிமொழி 24. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என்னங்க இது? அங்கே இருந்த ஒரு டிஃபால்ட்டரு தேவனுடைய இயேசு வெளிச்சத்தை வச்சு அவன் பாதையை கண்டுபிடிச்சு செஞ்சிருவான். விளக்கு மாதிரி வச்சு வசனம் வச்சு வந்துடுவான். இங்க என்ன பாருங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செஞ்சிருவான்? எந்திரிச்சிருவான். இங்க நிற்கிறவன் விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒருத்தர் விழுதுனானா என்னவா இருக்கணும்? அவன் நின்றுட்டு இருக்கணும். நீதிமான என்ன செய்யறான்? அப்பதான் எழுதி வசத்தை பிடிச்சி எழுதி நிற்கிறான். மறுபடியும் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஒரு தோலை வச்சு மறுபடியும் செஞ்சுறான், விழுந்துறான். அவன் நீதிமானம் தான் மறுபடியும் செய்வான், எழுந்திருப்பான். ஹalleluya. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அங்க பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வார். அதே நீதிமொழியிலே வசனம் இருக்கிறது. சரி, எழுதல. அதாவது கர்த்தர் பரிசுத்தவானுக்கு தயை செய்கிறார் என்கிற வார்த்தை இருக்கும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. நீதிமான் எந்திக்க முடிய ஒரு தயை செய்கிறார். அவன் அப்படியே செய்கிறது, விழுந்தவன் விழுந்தே கிடக்கக்கூடாது அப்படின்னு தயை செய்கிறான். இங்கே ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். ஒரு நீதிமான் நான் நிற்கிறேன்னு சொல்லி விழுந்து வித்தமாய் என்ன செஞ்சான்? மறுபடியும் அவன் எந்திரிச்சின்னு ஒரு காரியத்தை பார்க்குறோம். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நம்ம தேவை லூக்கா 17 வாசிக்கலாம். லூக்கா 17 வாசி. லூக்கா 17:4. ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7ஆம் தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இங்கேயும் ஒரு 7 தரம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அங்கே 7 தரம் விழுந்தாலுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 7 தரம் வார்த்தை அப்புறம் வர இன்னொரு சப்ஜெக்ட் வந்துடுறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. மத்தேயு 18:21-22.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆ. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70,000 மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். 7 தரம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 60-62 வாசிக்கலாம். லூக்கா 22 60-62. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றார். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இங்கே ஒரு நீதிமான் விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லா கேட்டுங்க. இந்த நீதிமான் விழுகிறது எதனால விழுகிறான் அப்படின்னா, பலவீனத்தினால விழுகிறான். என்ன ஒன்று, பலவீனத்தினால விழுகிறான். பெரும்பாலும் நீதிமான் விழுகிறது சில இடத்துல அவிசுவாசத்தால் விழுகும். நீ விசுவாசத்தால் நீதிமான் படைப்பான்னு எழுதியிருக்க, இவங்க சில இடத்துல அவிசுவாசத்தை கடைபிடிக்க போய் அந்த நீதிமான் விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேவன் நல்லவர். எந்த டிஃபால்ட்டஸையும் தூக்கி நிறுத்தவர் நல்லவர். அவன் அவிசுவாசத்தை விழுந்தானா, அவன் 7 தரம் தான் சரி, 7 தரம் தான் சரி, அவனை கத்தனை செய்வார், அவனை தூக்கி நிப்பாட்டிடுவார். பேதுரு அப்படிதான் இயேசு மறுதலித்தான். இவர் அறியேன்னு சொன்னான். எவ்வளவு பாருங்க. கூட இருந்து அவர் காலை கால் கழுவி பந்தியை கழுவி பந்தியில் பங்கு பெற்று எல்லாம் இருந்தாலும் கடைசியில் தெரியலேன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய அவிசுவாசம். ஏன் அவரை காப்பாற்ற மாட்டாரா இயேசு? கடல்லே நீ 3 அவனை காப்பாற்றினவர் தானே. ஏன் ஜெயிலில் உள்ள போன காப்பாற்ற மாட்டாரா? அவ்வளோ அவிசுவாசம். எங்களுக்கு அடிச்சு விட்டான்னு என்ன பண்ணுறது? எனக்கு அறியேன்னு சொல்லிட்டார். சேவல் கூடும்போது தான் அடையாளம். சில இடங்களில் சில அடையாளம் வந்ததை நமக்கே புரியும். இது தேவனுடைய சத்தங்கிறது. அது வரைக்கும் தேவனுடைய சத்தம் புரியாது. அடையாளம் வந்துச்சு பாருங்க. அடையாளம் வந்தபோது தான் அது தெரியும். ஓ, இது தேவனுடைய சத்தமாச்சு, நம்ம விட்டுட்டோமோ அப்படின்றது. நான் பின்னாலே ஒரு ஆண்டவரே நான் நிற்பேன்னு சொல்லி கீழே அவரை பார்த்துக்கோங்க. நீதிமான் நான் நிற்பேன் அப்படின்றது. தேவனுடைய சமூகத்தில் இல்லாதாக நிற்கிறவன் விடாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பேதுருவை நான் பார்த்தேன். என்ன அவன் இயேசுகிட்ட என்ன சொன்னான்? ஆமாண்டவரே, நீங்கள் போய் சரி, நான் 10 மாதத்துக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. உங்கள் பின்னாடியே வருவேன், உங்கள் முன்னாடியே நிற்பேன் அப்படி இப்படின்னாரு. கடைசி அவன் தான் முதல்ல விழுந்தான். நிற்கிற விடாமல் பார்த்துக்கணும். இயேசு மறுதலித்தான். அடையாளம் வெளிப்பட்டுச்சு. நாங்கள் அவனுக்கு மனகசம் அழுதான். இவன் அந்த இடத்த தேடி மறுபடியும் தேவனை விசுவாசி மறுபடியும் தேடி போகும்போது கருத்தை மறுபடியும் கூட்டு என்ன சொன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு வந்து என்ன சொன்னா, என்னை மறுதலிச்சாயே, ஆனால் இந்த அன்பு ஒன்று காட்டுறேன். நீ இப்போ எப்போ மாதிரி ஆண்டவரே எனக்கு மனகசத்துக்கு அப்புறம் ரொம்ப நான் அன்பு கூறுறேன், நான் வருத்தப்படுறேன். சரி, என் ஆட்டுக்குட்டியே மேய்ப்பாயன். என் ஆட்டுக்குட்டி பொறுப்பு ஒரு கையில் ஒப்படைத்தார். சபைகள் அதிகாரத்தை கையில் ஒப்படைத்தார். மறுபடியும் நீதிமான் செஞ்சான், எழுந்திரிச்சிட்டான். இப்போ இந்த நீதிமான் விழுந்தான் அப்படின்னா அவன் நிற்கிறான்னு சொல்லி அர்த்தம். எதில் நிற்கிறான்? விசுவாசம் நிற்கிறான். அப்போ எப்படி விழுந்தான்? அவிசுவாசம் விழுந்தான். அப்போ பாருங்க, தேவனுக்கும் இந்த நீதிமானுக்கும் ஒரு பிரேக் உண்டாக செய்கிறது இந்த அவிசுவாசம். தேவனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்குறது என்ன பண்ணுது? அவிசுவாசம் ஒரு இடைவெளி உண்டாக்குது. இப்படிதான் நீதிமான் கீழே விடுவான். பலவீனப்பட்டாலும் கூட எசைக்கிற மாதிரி போராடி ஜெபிச்சு தான் வாங்கிடுவான். ஆனால் விசுவாசம் உள்ள நீதிமான், அதனால படைத்திருக்கிறான். அவன் விடுவான்னா அவிசுவாசத்தில் தான் விடுவான். நம்மளால இதை முடியாது, நம்மளால செய்ய முடியாது. சபையில் ஆத்துமாக்களே இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இதை ஒரு வீழ்ச்சி கிடையாகும். என்னை பல பேர் இதே சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாசமா நான் பார்த்துட்டே இருந்தேன். என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறேன், ஆத்துமாக்கள் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு. இந்த பாரு, தேவனுக்கும் அதை உனக்கு எனக்கும் இடைவெளி உண்டாகும் தேவன் செய்கிறாங்க. அவன் சபையில் வந்து ஆத்மாவே இல்லைன்னு சொன்னால் கூட நீ கவலைப்படாத, நீ விழுந்தாலே எதிர்ப்பாய். ஒன்றும் பயப்படாத. நீதிமன்றம் நான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத. அவன் ஒரு கீழே விழுந்துதான் செய்யறான். நீதிமன்ற அவிசுவாசத்தை சொல்லி என்ன செஞ்சிருது? 10 வருஷம் 5 தான் ஆட்கள் வராங்களா? தெரியல, போராட்டம் இருக்காங்க அப்படின்றது. ஒரு போராட்டம் ஒன்றும் கிடையாது. என்ன நேரம் வரும்போது கர்த்தர் பிதாவின் அருளை பெற்ற ஒருவன் எடுத்து வர முடியாது. நீ தலையில் நிற்கலாம், 100 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், பிரயாசப்படலாம், ஆஸ்பத்திரி சேர்க்கலாம், ஒருத்தரை எல்லாம் பிதாவின் அருளை பெற்ற ஒருத்தர் வர முடியாது. இதான் சப்ஜெக்ட். நம்ம அதை தான் விசுவாசிக்கிறோம். ரைட். அப்போ இவங்க எதுக்கு சொல்றாங்க? நீதிமான் எப்படியா நிச்சயம் விட வைக்கிறதுக்காக வார்த்தையை சொல்றான்.
ஆனால் நம்ம அரசு மார்க்கோட வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் மாமியார் மாமனாரோட நான் பெருமையாக பேசுவேன் சில நேரங்களில். எப்படின்னா பெருமையோட சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இன்றைக்கி யார் வந்தா ஒவ்வொரு வாரம் சாயங்காலம் போகணும் யாரெல்லாம் வந்தா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மாதம் சொல்லுவாங்க, அப்படியா சொல்லுங்கள், நீங்கள் ஒருத்தர் தான் வந்தாங்க அப்படிமோ சார் சொல்லுவோம். அப்படியா கத்திர அடுத்த வாரம் ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. ஹalleluya. என்ன ஒரு வெக்கமே இல்லையா? அதான் ஒருத்தர் வந்தா சொல்றேன் கத்திர அடுத்த வாரம் ஆளை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அப்பதான் தெரியுது நீமான கத்த நீமானோட சேர்க்கிறார். ஹalleluya. இதை போய் நோக்க சொன்னா தெரியலையே, அந்த இடமே உங்களுக்கு ஒத்து வரல இல்லையா அப்படின்ற ஒரு அர்த்தம். இது கத்தருக்கு இடம் ஒரு இடமே உண்டாக்குற வார்த்தையா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை ஒருத்தர் டிஃபால்ட்டாக ஈஸியாக ஆக்கிடுவான், ஈஸியாக அன்சக்சஸ்ஃபுல் ஆக்கிடுவான், மரண செய்வான். கத்தர் சொல்ல வார்த்தை மரணாத திடன்போல என்று சொன்னார். ஹalleluya. நான் உனக்கு கூட இருக்கிறேன், மரணாத திடன்போல். அதான் முன்னவே ஒன்று சொன்னேன். எல்லா ஒருத்தரும் சொல்லுவாங்க, ஒரு நாளா 2 நாள் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க சபை ஆத்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. நாம இருக்கோம்ல அது தேவனுக்கு போதும். ஹalleluya. அதனால இங்க நீதிமான் எப்படி விடுவான்? அவன் அவிசுவாசனால விடுவான். எதனால அப்படின்னு சொன்னா அவன் தேவனுக்கும் அவனுக்கு ஒரு இடம் உண்டாக்க சாத்தானுக்கு ஒரு போராட்டம் தான், மறுபடியும் செய்ய முடியாத ஒரு போராட்டம் தான். தேவனுக்கு ஒரு விசுவாசம் உள்ள நீதிமானுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துட்டோம்னா அவன் தானா விழுந்துருவான். ஆனா விழுந்தாலும் கர்த்தர் அவன் செய்வனை தூக்கி விடுவான். ஹalleluya. அதனால பயப்படாதீங்க. மரண செய்கிற வார்த்தை கண்டு மறந்துடுறாங்க. நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆட்களாக நம்ம பண்ணுங்க, பேசுங்க. சிஸ்டர் பேசுவாங்க, என்ன சிஸ்டத்துக்கு எனக்கு பாரம் உண்டாயிடும் இல்லையா, அதுக்குரிய காலம் இது இல்லைன்னா ஐயோ போதும், இது தீர்க்கசனங்கள்னா கூட நான் தீர்க்கசமாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதுக்குரிய காலம் இது இல்லையாண்ணா ஐயோ எனக்கு இந்த மாதிரி தேன் சாப்பிட்டு வார்த்தையை கொடுங்க, ஏற்ற சமயத்தில் வார்த்தை கொடுங்க. அது ஒன்று எல்லாத்தையும் நம்ம தான் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தையில். சில பேர் அது அப்படிதான் உங்கள் சாப்பிட ஐயா இருக்கும்போது தான் இப்போதான் ஒன்று அளவுக்கு போட்டு போயிட்டாங்க. ஷோ அப்பா ஐயா இருக்கும்போது இவ்வளோ பிரான்ச், இப்போ அதுக்கப்புறம் பிரான்ச் பெரிய தான் இருக்குது. என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எப்படி அனுமதிக்கிறதோ அப்படிங்க செய்ய முடியும். தேவனுக்கு சோத்திரம்ன்றாங்க. எல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம உலகத்தை உண்டாக்க முடியாது, உலகத்தை மாற்ற முடியாது. கர்த்தர் நினைக்கிறதான் உலகம் மாறும். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. நீதிமான் அவிசுவாசத்தில் விழுந்தாலும், நிற்கிற நீதிமான் விழுந்தாலும், இல்லை விழ முடியாத ஏதாவது வார்த்தைகளும் காதல விழுந்தாலும், சாத்தான் சொன்னாலும், பிறமுறை சாத்தான் ஏவி விட்டாலும், அவன் விழுந்தாலும், அவன் 7 தடவை விழுந்தாலும் அவன் எந்திப்பான். ஆமென். ஹalleluya. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கு தெரியுமா? விழுந்தால் எந்திப்பாங்கிறது முதல்ல பார்த்தோம். எதில் பார்த்தோம்? இருள் போராட்டம் விழுந்தா எந்திப்பான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே 7 தடவை விழுந்தாலும் எந்திப்பான். இப்போ 7 சாய்ஸ் இருக்கு. எதுவுமே கத்த கைவிடல. ஹalleluya. இன்னொரு வசனம் வாசிக்க சொன்னான், அவன் 7 இல்லையா 70 தடவை விழுந்தாலும் அவன் தூக்கி விட அப்படின்றார். ஹalleluya. அப்போ இதுல டார்கெட் என்ன, இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவன் எழுந்து நிற்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய இன்டென்ஷன். ஆமென். ஹalleluya. விழுந்தே கிடக்கூடாது. 7 வருஷம் சோத்திரம் உண்டாக. இந்த 7 தரங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஒன்று சொல்றேன். அதாவது என்னோட அனுபவத்திலையும் வேதாந்தத்துடைய அறிவை வைத்துக்கொண்டு ஒன்று சொல்றேன். இது தேவன் சொன்னதை எடுத்துக்க வேண்டாம், என்னோட ஒப்பீனியன் எடுத்துங்க. அப்புறம் தேவன் சொன்னதை எடுத்துக்கணும், எடுத்துக்கொள்ளுங்க. 7 சோத்திரம் உண்டாக. இந்த 7 தரம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில 70 வருஷம், அதாவது வேதாந்தத்தோட ஆயுசு ஒருத்தருக்கு 70 வருஷம், பலத்தின் இறுதியா 80 வருஷம். அப்போ தீபாவளி அப்போ எவ்வளோ வந்துடும்? 70 வயசு ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ரைட், ஓகே. இந்த 7 டிவைட் பண்ணுங்க. அப்போ 10 ரைட்டா? இந்த முதல் 7 முதல் 7 வருஷம் குழந்தை பருவமாக இருக்கிறது. அடுத்து ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வருவோம். அப்புறம் வாலிப வயசு 21 வரும். அப்போ 3-7 இதில் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த 3-7-21 வருஷமும் டிபெண்டன்ட் ஏரியா, டிபெண்டன்ட் ஜோன், அதாவது டிபெண்டன்ட் பீரியட்ஸ். அதாவது தாய் தகப்பனே அவங்க என்ன செய்வாங்க, இந்த முதல் 7 வருஷம், அதாவது முதல் 3-7 வருஷமும் அவங்க யாரும் டிபெண்டன்ட் இருப்பாங்க, தாய் தகப்பன். அதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை இருக்கு? 10ல் 7 மிச்சம் எத்தனை இருக்கு? 7. இந்த 7ன்னா அவன் என்ன செய்வான்? சொந்த காலில் நிற்பான். இந்த 7 என்ன செய்வான்? 21 வயசுக்கு அப்புறம் என்ன செய்வான்? சொந்த காலில் நிற்பான். இப்போ தான் அவன் விழுதுக்கு வாய்ப்பு. என்னுடைய அபிப்பிராயம், என்னோட ஒப்பீனியன், கர்த்தர் என்ன ஞானபுரம் நான் சொல்கிற காரியம்னா, ஒவ்வொரு 7 வருஷத்துல ஒவ்வொரு நீதிமானுக்கு ஒரு சின்ன தோல்வி வரலாம். அதுதான் அது என்ன 7 வருஷத்துல தோல்வி வரும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதனால என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன் நான். என்னோட அனுபவத்தில் ஒவ்வொரு 7 வருஷத்துலையும் அவன் விழுந்து எந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம்.
அப்போ பாருங்க 21 28 மட்டும் விழுந்து நிற்பான், 28 35 விழுந்து நிற்பான், 35 42 விழுந்து நிற்பான், 49 49 வரைக்கும் விழுந்து நிற்பான், 56 வரைக்கும் விழுந்து நிற்பான், 63 விழுந்து நிற்பான், 70 விழுந்து இருப்பான். ஒரு வேலை இதெல்லாம் தாண்டி அவனுக்கு வேலை இருந்துன்னா அவன் 70% பிரவேசிப்பான். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத இது வந்து என்ன தெரிஞ்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு 7 வருஷமும் ஏதாவது காரியத்தில் விழுந்த எந்திக்கிறது தான் அப்படின்ற காரியத்தை என்ன செய்யணும், அதை அசால்ட்டாக இக்னோர் பண்ணிடலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த 7 முடிஞ்சால் ஒரு உபத்திரம் வரலாம், அல்ல 7க்குள்ளாக ஒரு உபத்திரம் வரலாம், 7ல் ஒருத்தர் விழுந்தா எந்திப்பான் அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, என்னுடைய பார்க்குற சாட்சி மாத்திரம் இல்லை, வேதாந்த அறிவு பிரகாரமாக சொல்கிறேன். என்னென்னா யாக்கோபு என்னாச்சு, ராயலுக்கு ஒரு 7 வருஷம், லேயாளுக்கு ஒரு 7 வருஷம், அவன் சக்ஸஸ் ஆகிட்டானா, அவன் அதை முடிச்சு ஆசையாக பெண்ணை கொடுத்துருவான்னு போனால் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய சொல்கிறேன். சரி, அந்த வேலை அதில் ராகேல் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போகலாம்னா இன்னும் எனக்கு ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும். கடைசி 6 வருஷம் வேலை பார்த்தாரு, 7 வருஷம் வண்டி கிடைக்கல. அந்த 3 வருஷத்துலேயும் அவன் 3 பிரேக் ஆகிடுவார். அவன் விழலை, ஆனால் அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஒரு டிஃபால்ட் மாதிரி அங்கேயே செஞ்சான், அன்சக்ஸஸ்ஃபுல் மேனாக தான் இருந்தான். ஃபஸ்ட்டு ராகேல் கொடுக்கல, அதனால் லேயருக்கு அவன் என்ன செஞ்சான், அவன் முதல் 7 வருஷம் வேலை பார்த்தான், அப்புறம் ராகேலுக்காக வேலை பார்த்தான், அப்புறம் தன் குடும்பத்துக்காக வேலை பார்த்தான். அவன் சொல்லுவான் பாருங்க வார்த்தை, 10 தடவை என் சம்பளத்தை அப்பா என்ன மாற்றிட்டான், இவன் தகப்பன் 10 தடவை சம்பளத்தை மாற்றி போட்டான். அப்போ என்ன அர்த்தது, அன்சக்ஸஸ்ஃபுல். 7 வருஷத்துக்கு 7 வருஷம் இருந்துச்சு போது ஒரு மாற்றம் அவனுக்கு விழுது. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், எழுந்திச்சிடறான். இந்த 7 வருஷம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன். நானும் அதை சாதிச்சுனாலும் என்னோட ஒப்பீனியன் இதை மனசில் வச்சுக்கோங்க. தேவவசம் சோத்திரம் இல்லாத. அதனால் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே நீதிமன்றம் வருவாயா அப்படி வேளாண் சொல்லி ஐயா சொன்னான்னு சொல்லி அழைச்சி போகிறாங்க. வரலாம் வரலாம், உங்கள் உத்தரவுகள் உண்டு, வரலாம், ஃபெயிலியர்ஸ் வரும், அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாக்கோபே இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. அவன் அவ்வளோ 7 வருஷம் உழைச்சும் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆனான். அடுத்த மனைவிக்காக உழைச்சான், அன்சக்ஸஸ்ஃபுல் ஆனான். மறுபடியும் குடும்பத்துக்காக உழைச்சான், இது 6 வருஷம் ஆச்சு, தப்பிச்சிட்டான். 7 வருஷம் அன்சக்ஸஸ் ஆக போகிற நேரத்தில் கத்திர எழுதி போட்டா வந்துட்டான். தேவனவசம் சோத்திரம் உண்டாத. ஆகையினாலே நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான், அவன் அவிசுவாசத்தில் கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்றான். இப்போ இது ஒரு தீர்வு பாருங்க. இது எப்படி எந்திரிச்சான் பேதுரு அப்படின்னு எப்படி எந்திரிச்சான்? அந்த வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாய் இயேசு அங்கு ஜெபம் பண்ணினார். லூக்கா 22 சொன்ன பிரகாரமாய் இயேசு அங்கு ஜெபம் பண்ணினார். சாத்தானோ உனக்கும் தேவனுக்கு இடைவெளி உண்டாதக்கதாய் சொடவில் படைக்கிற போது சொன்னான், ஆனாலும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணினேன் என்று கருத்து சொல்றார். கர்த்தருடைய ஜெபம் அங்க இருக்கும்போது நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு அப்படியே செஞ்சான், அவன் அவிசுவாசம் விழுந்தான். ஆனா கர்த்தர் மறுபடியும் அவன் ஜெபம் மறுபடியும் என்ன செய்ய தேவனோட இணைத்தது பாருங்க. எதிரில போட்டு பாருங்க, ஒரு மனுஷன் தேவன் ரசிக்க முற்று முடிய ரசிக்க பருவம் உள்ளவராக இருக்கிறார், அதுக்காக வேண்டு செய்து கொண்டிருக்கிறார். ரோமரில் போட்டுருக்கு பாருங்க, தேவன் எனக்காக அவர் பரலோகத்தில் நினைச்சா வளர்வதில் வந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக வேண்டு செய்து என்ன வேண்டுதல், சீக்கிரமா ஒரு வீடு நாங்கள் சீக்கிரமா பைக் அதை வேண்டுகிற இல்லை, அவன் முற்றுமுடிய ரசிக்கப்பட வேண்டும், அவன் விழுந்தா எந்திரிக்க வேண்டும், அவனை ரத்தம் சிந்திருக்கிறேன் அப்படி இயேசு இன்னும் நம்ம மேல பரிந்துரைக்கிறார் பிதாவிடத்திலே. அப்போ பாருங்க, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் இயேசு ஜெபத்தினால் எந்திரிப்பான். ஆமென். இங்க பேதுரு விழுந்தா இயேசு ஜெபத்தினாலே சாதாரண விலகி போக முடியாது செய்து மறுபடியும் அவன் எழுந்திருந்து திருச்சபை கட்டக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுக்கு சோத்திரம் உண்டாங்க. ஆகையினாலே முதல்ல பார்க்கிறோம், பாவத்தில் விழுந்து கிடக்கிற விழுந்து எந்திரிக்க முடியாது இருக்கிற இருள் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்தோம், ஒரு டிஃபால்ட்டர் பார்த்தோம். அவன் இயேசு வெளிச்சம் மூலமாய் அவன் நடவாதம் கண் தெரிஞ்சது, வசனம் மூலமாய் வெளிச்சம் தெரிஞ்சது, அவன் எந்திரிச்சான். எந்திரிச்சவன் மறுபடியும் விசுவாசத்தில் நிற்கிறான், மறுபடியும் அவிசுவாசத்தில் விழுறான். ஒரு உபத்திரமத்தமாக ஒரு ஃபெயிலியர் மொத்தமாக அன்சக்சஸ் மொத்தமாக விழுறான். விழுந்தான உடனே கர்த்தர் ஜெபம் அவன் மறுபடியும் இணைத்து அவன் என்ன செய்து மறுபடியும் எழுப்பி நிப்பாட்ட வைக்கிறது. 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான், 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. இது 2வது காரியம். எழுந்து நிற்கும் போது உள்ள வர்ற ஃபெயிலியர்ஸ். 3வது ஏறி நடக்கும் போது உள்ள ஃபெயிலியர்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? நடந்து ஒரு பகுதி மேலே ஏறி படி ஏறி ஒரு டார்கெட்டை மவுண்டன் மேலே ஏறுறீங்க, பழைய படி ஏறுறீங்க, ஏறும் போது நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. 3வது காரியம் சங்கீதம் 94:18 வாசிக்கலாம்.
சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது என் கால் சறுக்குகிறது நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கும். உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். ஹalleluya. ஒருத்தன் விழுந்து கிடந்தான். அவனை தேவன் இயேசு பரிசுத்தினாலே அவன் பாதையை கண்டுபிடி எந்திக்க முடியாது சொல்லியாச்சு. இப்போ எந்த சின்னவன் விழுந்து கிடந்தான், இயேசு ஜெபத்தினால அவன் என்ன செஞ்சான், 7 தடவை விழுந்தாலும் எந்திக்க முடியாமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்போ 3வது நிமித்தமா அவன் இப்போ ஏறுறான். கால் சறுக்குன்னு அப்படியாகவும் சறுக்குன்னு அதாவது ஹரிசாவடனாக ஒரு மலை மேலே ஏறும்போது என்ன காலு சறுக்கு. அப்போ இவன் டார்கெட் நோக்கி போகிறான், ஒரு விசுவாச இலக்கை நோக்கி போயிடான், தன்னோட வாழ்க்கையை நோக்கி போகிறான். இப்போ என்ன கால் நினைச்சது இவனுக்கு சறுக்கு. இந்த இடத்துல அவன் விழும்படியாக தான் போகிறான், விழும்படியாக தான் போகிறான், ஆனால் விழலை. அவன் தேவனோட கிருபை அவனு தாங்கிட்டு. ஆமென். ஹalleluya. எப்படி கிருபை தாங்கிச்சு தெரியுமா? தேவனோட பலக்கரம் அவனை தாங்கிட்டு. ஹalleluya. ஏசாயா 41:10 பாருங்க. அவன் கீழே சறுக்குலேருந்து கீழே விழாபடிக்கு இயேசு அன்பு கரம் அவனை அரவணைத்து அது சறுக்குலேருந்து கீழே விழாபடிக்கு மறுபடியும் அவன் மலையேற செய்கிறது. ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதி வளர்த்தினால் உன்னை தாங்குவேன். நீ சறுக்குல விட பார்த்தாலும் என் கரம் என்ன செய்யும்? கிருபையா என்ன செய்யாது? தாங்கும். என்னுடைய கிருபை ஆண்டவரே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்று நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டு. உங்களுடைய கிருபை தாங்கினா தேவனுடைய பலக்கரம் என்னை தாங்கிட்டு. கீழே விழாமல் சறுக்குறது விழாமல் மலையிலிருந்து கீழே உருண்டு விழாமல் தாங்கிட்டு. இங்கே விழாவே போயிட்டான். ஆனால் சறுக்குனது ஒரு டிஃபால்ட் தான். சறுக்குனது ஆமாம், நீதிமாக விழுந்தது ஒரு டிஃபால்ட்டு, பாவத்தில் இருந்தது ஒரு டிஃபால்ட்டு. இங்கே சறுக்குனதும் ஒரு டிஃபால்ட் தான். ஆனால் சறுக்கணும் மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கீழே விழுந்து டவுன்ஃபால் ஆகாதபடிக்கு இவர் என்ன செஞ்சார்? அங்கே அவர் ஸ்லாண்டிங் ஆகாதபடிக்கு, பேக் ஆகாதபடிக்கு. ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருளில் இருக்கிற டார்க்னஸ் இருக்கிறேன், டார்க்னஸில் ஒரு டிஃபால்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறேன். 2வது டவுன்ஃபாலான ஒரு டிஃபால்டர்ஸ் இருந்திருக்கிறேன் நீளமான பற்றி. 3வது டிசெண்டிங்கில் போன ஒரு ஆளை பற்றி எழுதிருக்கிறேன். இங்கே இது ஆக்சுவலாக இங்கிலீஷ் என்ன வரும்? டிசெண்டிங். சர்க்குன்னு என்ன ஆயிரும்? மேலே போகாமல் கீழே போயிட்டே இருப்பான். ஆமாம், சிலவர் சொல்லுவாங்கள்ல, வேகமாக வந்து ஞானசாரம் பெற்றாங்க, இப்போ ஒன்று ஆளே இருக்காங்க, பழைய பிடிச்சிட்டாங்க, பேக் ஆகிட்டான், பேக்வேர்ட் டிசெண்டிங் ஆகிட்டான். அது ஆண்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சறுக்கு வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய அன்பு வளர்த்தால் செய்யலாம், தாங்கி பிடித்து கொடுத்தார். மறுபடியும் என்ன செய்வார்? மலையேற வைப்பார். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. சங்கீதம் 93:2 வாசிக்கலாம். சங்கீதம் 93:2 வாசி. ஒரு சிங்காசனம் கூறும்போது உறுதியானது, நீர் அனாதியா இருக்கிறீர். 93 73:2 73:2 பாருங்க. ஆனாலும் என் கால்கள் அதனால சுத்தங்களுக்கு தேவன் சுத்தமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்கிறதுக்கு சற்றே என்ன செய்தது? தப்பிட்டு. ஹalleluya. என் அடிகள் என்ன செய்து? டிசெண்டிங் ஆகாம சறுக்குறது இல்லாம கர்த்தர் செய்த நல்லவராக அவர் வளர்க்கறதுனால என்ன? நான் தாங்கப்பட்டேன். அவர் கிருபையானாலே நிலையில் இருக்கிறேன். என் கால்கள் சறுக்கினாலும் நான் பின்னாடி டிசெண்டிங்காக போவதில்லை, சற்றே தப்பிட்டு. என் கால்கள் என்ன செய்யலை? தள்ளாடுறதில்லை. தள்ளாடுகிறது ஒரு டிஃபால்ட்டிங் தான், சறுக்கிறது ஒரு டிஃபால்ட்டிங் தான். அது என்ன செய்யும்? டிசெண்டிங் ஆகி நீதிமான அவிசுவாசம் விழுகிறது, டவுன்ஃபால் ஆகும். ஒரு மனிதன் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள ஒரு பாவம் செஞ்சானா அவனை இருள டார்க்னஸ் உள்ள வைத்து விடும், வெளிச்சத்தை காண முடியாமல் போயிடும். இதெல்லாம் டிஃபால்ட் லிஸ்ட்டில் பார்க்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் கர்த்தர் சொல்யூஷன் கொடுக்குறார். இந்த இடத்துல அவரோட பலகரம் நம்ம என்ன செஞ்சது? சறுக்கு டிஃபால்ட் ஆகாமல் என்ன செய்யறது? பாதுகாக்கிறது. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. திருவாரூர் சொன்னான், நீ ரொம்ப பயப்படுறீங்கப்பா, நமக்குலாம் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், நான் நீ நிறைய ட்ரீஸ் பார்த்துட்டேன்டா, நிறைய டிஃபால்ட் பார்த்தேன் வாழ்க்கையில், அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன பயம் கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் சொன்னேன், நாங்களாம் பயப்பட மாட்டோம்ப்பா. அப்போ சொன்னேன், அப்படி என்னை சாதாரண நினைக்காத, தேவ கிருபை என்ன இருக்குது, தேவோட வல்லமை என்னை பற்றி இருக்குது. ஆனால் நான் கீழே விழுந்தாலும்
எந்திரிப்பேன்னு சொன்னேன். 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பேன், 7 வருஷத்தில் விழுந்தாலும் எந்திரிப்பேன், 70 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பேன். எனக்கு கொடுத்த கிருபை அப்படி, எனக்கு கொடுத்த கற்று வளர்க்குற அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், உனக்கு அப்படி இல்லைடா, நான் அந்த பாவத்துக்கு வந்தவங்க எனக்கு அப்படி இருக்கும், நீ அப்படி, நீ ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன. ஆனால் உங்களுக்கு ஒன்று ஆமாம், நான் விடமாட்டேன்னு தைரியமாக சொல்கிறத விட இன்னும் வார்த்தை எப்படி சொல்லணும், விடமாட்டேன்னு சொல்லாமல் இன்னும் வார்த்தை எப்படி சொல்லணும், தேவனோட கரம் என்ன தாங்கனாலும் விடமாட்டேன்னு சொல்லணும். அந்த வார்த்தை தான் கரெக்டு. அதனால ஒத்துக்கிக்கோ. விடமாட்டேங்கிறது ஆணவத்திலையும் என்ன செய்யற தைரியத்தில் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், தேவனோட கரம் பாரு, தேவனோட கரம் என்ன தாங்கனாலே நான் சறுக்குனாலும் செய்ய மாட்டேன், விடமாட்டேன். கர்த்தர் கரம் தாங்கும். I will not go descending way, I will go to the ascending way. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாது. Because my lovable hands of God with me. Hallelujah. அவர் அன்பு கரங்கள் என்னோட இருக்கு. அவர் என்னை தாங்குகிறார். அவருக்கு என் காலில் சறுக்கும் போல அவருடைய கிருபை என்னை தாங்கிடுச்சு. அந்த கிருபை எப்படி அங்கே வேலை செஞ்சது அப்படின்னா, கர்த்தர் கரம் அவரை அணைத்து கொண்டது. எப்படி அணைத்து கொண்டுச்சு, கீழே புறப்படாமல் இருக்கிறது பிடிச்சிச்சு. ஒரு டிஃபால்ட் தான், கீழே மாதிரி போனால் சறுக்கு இறங்கி போனான், கர்த்தர் அணை வச்சுட்டான். அவன் கீழே விழுது, டிசெண்டிங் அவன் அசெண்டிங் ஆகிட்டான். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. 3 டிஃபால்டர்ஸ். ஒரு டார்க்னஸ் உள்ள ஆளை பார்த்தோம். இயேசு வெளிச்சமானது அங்கே வந்து அவரோட வசனம் வெளிச்சம் வந்து அவன் எந்திரிச்சு நிற்க முடியாது, கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு டவுன்ஃபால் கேஸ், ஒரு டிஃபால்டர் பார்த்தோம். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து நிற்கிறான் நீதிமான். அவர் அவிசுவாசம் சில சூழ்நிலை வரும்போது பேதுரு போல ஓத்திரத்தை காணும்போது அவன் விழுந்து விடுகிறான். ஆனால் இயேசு ஜெபம், இன்னும் இயேசு ஜெபம் பரலோகத்தில் இருக்கக்கூடியார், நம்ம ரட்சிக்க முடியாததாய் இயேசு ஜெபம் பரலோகத்தில் இருக்கக்கூடியார், நமக்காக விண்ணப்பம் வேண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியார். அன்னைக்கு பேதுருக்கு வேண்டு செய்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இப்போ பிதாவின் வலதுபார்சத்திலிருந்து அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடியார். அந்த டவுன்ஃபாலான நீதிமான் அவன் 7 தடவை இருந்தாலும் அவன் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 3வது பார்க்கிறோம், வேகமாக ஆரோக்கிய ஓடிக்கொண்டு சென்று இருக்கும்போது, வேகமான டார்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது சறுக்கள் வரலாம், காலில் இடவடையலாம், வழுக்கலாம், தள்ளாடலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல டிசெண்டிங் ஆகாமல் அவர் வலதுகிற ஒரு கிருபியாக நம்ம தாங்க முடிய செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாதை மறுபடியும் அசெண்டிங் ஆகும். இந்த 3 டிஃபால்டர்ஸை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் தோல்வியை கண்டடைந்தால், எந்த ஒரு மனுஷன் டிஃபால்டர் ஆனால், எந்த ஒரு மனுஷன் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால், கர்த்தருடைய ஜெபம் அவனை நிமிர்ந்திருக்க செய்யும். கர்த்தருடைய வெளிச்சம் அவனை மறுபடியும் நிச்சயம் பிரகாசிக்க பண்ணும். விசேஷமாய் கர்த்தருடைய கிருபை வலதுகிறவன் அவன் மறுபடியும் படியேறி மேலே போச்சு, டிசைனிங்க போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே டிஃபால்டர்ஸுக்கு வேதாகம் சொல்ற வார்த்தை என்ன, இயேசுவின் வெளிச்சம் அவர்களுக்கு இருக்கும், இயேசுவோட கிருபையும் இயேசுவோட வலதுகரம் அவரை தாங்கும், இயேசுவோட வெளிச்சம் அவர்கள் இருக்கும். விசேஷமாய் இயேசுவோட ஜெபம் அவர்கள் இருக்கும். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவார்கள், முற்றுமுடிய பரிபூர்ணமாவார்கள். இதனாலே டிஃபால்டர்ஸ் இருந்தால், அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால், தோல்வி உள்ளவர்கள் இந்த இயேசுவோட வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு, இயேசுவோட ஜெபத்தை வைத்துக்கொண்டு, இயேசுவோட கிருபையின் வலதுகரத்தை வைத்துக்கொண்டு அவன் எழுந்திருக்க பழகிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்திருப்பான். ஆமென். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால எந்த போராட்டம் கண்டு என்ன செய்யக்கூடாது, மறளக்கூடாது. எந்த தோல்வியை கண்டு மறளக்கூடாது, எந்த ரிசல்ட்டை கண்டு மறளக்கூடாது. இயேசு வெளிச்சம் மட்டும் இருக்கு. நாம் பாவத்தில் விழுந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், வெளிச்சம் காட்டி வெளியே வர வைப்பார். எந்த விபத்திரங்களும் தோல்விகளும் அன்சக்சஸ்ஃபுல்லும் டிஃபால்ட் என்ற மனுஷனை பயப்படக்கூடாது. கர்த்தர் கீழே விழுந்தாலும் நம்மளை எழுந்திருக்க செய்வார். ஏன்னா நீதிமான் விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் எந்திப்பான். ஏன்னா அவனுக்கு இயேசு ஜெபம் இன்னும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கு பரலோகத்திலே. 3வது காரியம், அவன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சறுக்கு காணப்பட்டாலும், ஒரு வழுக்குதல் காணப்பட்டாலும் மறலாதீங்க. இயேசுவோட அன்பு கரம் ஒரு கிருமையினாலே அங்கே தாங்குகிறது. மறுபடியும் நீங்கள் படியேறி மேலே செய்யலாம். இப்படி கர்த்தர் எந்த மனுஷனையும், எந்த டிஃபால்ட் பர்சனையும், எந்த அன்சக்சஸ்ஃபுல் பர்சனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக வேதாவும் இயேசு வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது. தயவுசெய்து மறலாதீங்க. பாருங்க, தாவீது அருமையான வார்த்தை சொல்கிறார். எபிரேயர் 11:30 வாசிங்க. அப்புறம் சங்கீதம் 23:4 வாசித்து முடிச்சுங்க. எபிரேயர் 11:30. அதனால் தைரியமாக தேவனுடைய கிருபையினாலே நாம் எழுதி கிருபாசனை கடந்து வருவோம். விழுந்தவனாலும் சரி, பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறவனும் சரி, 3 காரியங்களை பார்த்து 3 டிஃபால்டர்ஸ். என்னங்க, எத்தனை டிஃபால்டர்ஸ் பார்த்து? 3. பாவத்தில் உட்கார்ந்துருக்கவன், விசுவாசம் எழுந்து நிற்கிறவன், கீழே விழுந்தவன்,
ஏறும்போது யதார்த்தமாக சேர்க்கப்பட்டவன். இந்த டிஃபால்டர்ஸ் எல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தினாலும் இயேசுவோட ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபையின் பலகத்தினாலும் தாங்கப்பட்டு எழும்பச் செய்தார்கள், எழும்பி நின்றார்கள், ஏறி நடந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம் கிருபையின் கொண்டு இந்த டிஃபால்டர்ஸ் நிலைமை கொண்டு மாற்றலாம் என்று சொல்லி தேவன் தைரியமாக நம்ம அழைக்கிறார். வாசிக்கலாம். ஸ்லோகத்தினாலே எரிவப்பட்டதின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எவ்வளவு பருவம் தான் தைரியமாக கிருபா சண்டை வருவோம். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தையும் சகாயம் செய்யும் கிருபையடைவோம். எந்த இடத்துலையும் உட்கார்ந்தா சரி, அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இருட்டில் உட்கார்ந்தா வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அவன் நிற்கிறவன் கீழே விழுந்து முடிந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்து நிற்க முடியாது. ஏறிட்டு போய் சருனாலும் சரி, அவன் மறுபடியும் படியை மறுபடியும் மேலே ஏற முடியாது. அவனுக்கு சகாயம் செய்ய முடியாது. தைரியமாக என்ன செய்வோம்? கிருபாசனத்திலே சேரக்கடவும் தேடி வருவோம். கிருபாசனை தேவன் ஆலயத்திலிருந்து அவரோட வார்த்தைகள் பெற்று வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இருளிலிருந்து அந்த டிஃபால்டர்ஸ் இருந்து வெளியே வந்துடுவீங்க. தேவன் ஆலயத்திலிருந்து கர்த்தர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் ஜெபம் அங்கே செயல்படுறனாலே அவன் மறுபடியும் எழுந்து நிற்பான். சர்வீஸ்னா தேவாலயத்திலிருந்து ஒரு கிருபாசனை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் மறுபடியும் சர்க்கிள் விழாதிக்க ஒரு அன்பு ஒரு கிருமையால் நம்மளை தாங்கி மறுபடியும் படியேற செய்வார். இப்படி கிருபாசனத்தை தைரியமாக சேரக்கடுவோம். பக்தன் சொன்னதை ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். ஆவியானவர் இதை முடிவு கொண்டு வராங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். பாருங்க, சங்கீதம் 23:4 வாசித்து முடிக்கலாம். என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனாலும் எங்கே மரண பள்ளத்தாக்கு வரைக்கும் போவீங்க? மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவீங்க? ஒவ்வொருத்தரத்தில் மேக்ஸிமம் மரண பள்ளத்தாக்கு தானே. மரண பள்ளத்தாக்கு மேக்ஸிமம் போக முடியும். அங்கே போனால் பரவாயில்ல, அவரோட கோலும் தனியாக தேற்றும். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவனே என்னோட கூட இருக்கிறேன். மரணத்தை நான் பயப்பட மாட்டேன். கோலும் தனியும் என்ன தேற்றும். இந்த கோல் இருக்குமா, அந்த கோலும் தனி வந்து பெரிய சப்ஜெக்ட். அது சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கோல் இருக்கு அப்படின்னா இந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு மேற்பட வச்சுருப்பான். சத்தம் போட்டால் அடிக்கிறது ஒரு கோல். வைல்டு அனிமல்ஸ் வந்தால் அதை அடிக்கிறது ஒரு கோல். டெய்லி எண்ணுறதுக்கு கோல், சீர்படுத்துறது கோல். அவசரப்பட்டு ஏதாவது பாரம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கோலில் தொங்க போட்டுடுச்சு, 2 ஆடை போட்டுன்னு செய்வான், மேற்பட்டு தூக்கிட்டு போய் அவனை காப்பாற்றிடுவான். இப்படி பல வயதில் கோல் பயன்படும். இது தேவரோட வசனமாகும். ஸ்டாஃப் அண்ட் ராட், இது ஒரு மேய்ப்பன் இருக்கும். அதனால் அவர் என் தேவனுக்கு இருக்கு. அவர் என்ன செய்வார்? தோடு போட்டு விட செய்வாருன்னு போட்டு விடுவார். அடிபட்டுச்சுன்னா என்னை சீர்படுத்துவார், சரி பண்ணுவார். தப்பு 2 அடி விட்டு சரி பண்ணுவார், சிச்சிப்பார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார். நான் மரணத்தாக்க மேக்ஸிமம் என்று போனாலும் நான் பயப்படேன். தேவரே என்ன கூட இருக்கிறேன். ஒரு கோலும் தனியும் என்னை தேற்றும். கர்த்தர் வசனம் வார்த்தை என்ன செய்யும்? தேற்றும். நான் பயப்பட போதில்லை. குறிப்பாக நான் மறல மாட்டேன்னு என்று சொல்லி சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், நான் வாசிக்கல. நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இருள் பள்ளத்தாக்கில் இருந்ததுக்கும் ஒரு வசனம் இருக்குது. அதாவது அந்த படியேறும் இருந்ததுக்கும் ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். தாவீது ஒரு பாவத்தில் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் தைரியம் சொல்கிறார். எவ்வளோ மேக்ஸிமம் போனாலும் நான் செய்வேன், நான் அவர் பிடிச்சி எழுந்து வந்துடுறேன்னு சொல்கிறேன். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் இல்லாதாக அதனால் கால் சறுக்கும் போதெல்லாம் ஒரு கிருபையை தாங்கிட்டு தாவிலே சொல்கிறார். நான் சிறந்த வழி தப்பு பண்ணியிருக்கலாம், சவுல் படித்து தப்பு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை வழி போட அப்படிங்க மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைச்சார் என்கிறத பார்க்குறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, வீட்டில் பார்த்துக்கோங்க. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகியனால தேவ ஜனங்களை நாம் உபத்திரத்தில் உள்ள ரிசல்ட்டை கண்டு பயப்பட வேண்டாம், தோல்வி கண்டு பயப்பட வேண்டாம், அன்சக்சஸ்ஃபுல் கொடுத்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நீ மரண செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் திடங்களுக்கு சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவத்தில் உட்காந்து டிஃபால்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கும், நீதி சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். நீங்கள் பாதையை கண்டெடுங்கள், கர்த்தரை பிடித்துக்கொண்டு நீங்கள் அவருக்காக எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை விசுவாசம் நிற்கும் போது அவிசுவாசம் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்கணும்னு பயப்படாதீங்க. கிறிஸ்துவுடைய
அந்த நற்சாட்சியுடைய ஜெபம், கிறிஸ்துவுடைய அந்த நன்மை செய்யக்கூடிய ஜெபம் உங்களை மறுபடியும் முற்றுமுடி ரசிக்கத்தக்கதாக மறுபடியும் தேவனுடைய இணைக்கும். நீங்கள் ஏதிமான் எழுதுற விழுந்தாலும் எந்திப்பான் ஆசைப்படலாமா, நீங்கள் விழுந்தாலும் எந்திப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக இயேசு ஜெபம் இன்னும் நமக்காக மேலே எழுப்பப்பட்டிருக்கிறது. மூணாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் கொண்டு இருக்கும்போது ஏதாவது சறுக்கள் காணப்பட்டால், ஏதாவது சறுக்கப்பட்ட காலுக்கு வழுக்கிறது காணப்பட்டால் பயப்பட வேண்டாம், மறக்க வேண்டாம். கர்த்தருடைய அன்பு கரம் அவருடைய கிருபையினாலே நம்மளை தாங்கி மறுபடியும் படியேற செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் டிஃபால்டர்ஸ் அன்சக்சஸ்ஃபுல் தோல்வி உள்ளவர்கள் இந்த வார்த்தைகள் கொண்டு மறுபடியும் கர்த்தருக்குள்ள எழுப்பி நிற்கலாம் சொல்லி இந்த வேதாம் நமக்கு அறிவித்தது. ஆவியான நாட்கள் அதை நமக்கு பரிந்துரைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. போதிக்கிறான். ஆகையாலே டிஃபால்ட்ஸ் கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் எழுப்பி நிற்க முடியாமல் செய்வார். சில பேருக்கு எழுதுற விழுந்து தான் எந்திக்கிட்டு இருக்கும், பயப்படாதீங்க. சில கர்த்தர் வெளிச்சது கண்டு தான் எந்திக்கிட்டு இருக்கும், பரவாயில்ல, எந்திரிச்சிடலாம். சில சறுக்கு ஓடிட்டு சறுக்கு உண்டானா பயந்துருவாங்க, பயப்படாதீங்க. இந்த 3 டிஃபால்ட்டஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்களை கர்த்தர் எழுப்பவில்லையா, கர்த்தர் வெளிச்சத்தை காண செய்யலையா, கர்த்தர் மறுபடியும் படியேற வைக்கலையா, கர்த்தர் மறுபடியும் அவங்களை எழுந்திருக்க செய்யலையா, நியமான அந்த மாதிரி செய்வார். ஆகையால் இந்த பிள்ளைகள் டிஃபால்ட்ஸ் காரியங்கள், அன்சக்சஸ்ஃபுல் காரியங்கள், தோல்வி காரியங்கள், ஃபெயிலியர் காரணம் மறக்க வேண்டாம். ஜெயித்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஜெயித்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவர் அன்பு கரம் நம்மளுக்கு இருக்கிறது, அவருடைய வெளிச்சம் நம்மளுக்கு இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கிறது, அவருடைய ஜெபம் நம்மளுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருமா செய்தி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தரா இருக்கக்கூடியாய், நாம் தோல்விகளும் வரலாபடாபடிக்கு ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கக்கூடியாய், அவருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கிறது, அவருடைய ஜெபம் நம்ம மேல இருக்கிறது, அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது, அவருடைய வலது நம்ம தாங்கிறது. அதனால எந்த தோல்வி கண்டாலும் நாம் இயேசு ஜெயித்தர இயேசு மூலமாய் நாம் எந்திரிச்சு மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லாக வரலாம், வெற்றியை காண செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இயேசுவை பற்றி கொண்டு ஜெயித்தர இயேசுவை பற்றி கொண்டு திடம் கொண்டு எந்த ஃபெயிலியர்ஸ் நாம் மறலாதபடிக்கு தேவனுடைய இயேசுவை வெளிச்சத்தை கொண்டு, இயேசு வசனத்தோட வெளிச்சத்தை கொண்டு, இயேசுவோட ஜெபத்தை வைத்துக் கொண்டு, இயேசுவோட கிருபையின் வளர்ந்தரம் கொண்டு நாம் எழுந்து நிற்போமாக, எழுந்து தேவசத்துவம் செய்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.